எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பால் செட் அடிக்கலான்னு வந்தோம். வந்து ஒரு ஏரிக்கு போனோம். ஒரு ஏரிக்கு போயிட்டு மதியம் வரைக்கும் டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அங்கே அடிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு 3 மணிக்கு மேலே தான் இங்கே வந்தோம். 3 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாவே இங்கே வந்து போட்டு ஒரு 20 நிமிஷம் இருக்கும். போட்டு எடுத்தோம், பட்டுன்னு அடிச்சிச்சு. செம்ம என்ஜாய்மெண்ட்டு. ஒரு 3 மீன் ஏற்றிருப்போம் ஒரு 1 ஹவருக்குள்ளேயே. அந்த 1 ஹவருக்குள்ளே 3 மீன்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது, எல்லோரும் தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னா இந்த ஏரியாவில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃபஸ்ட்லாம் நாங்கள் போடும்போது டக்குன்னு எடுத்துச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மீன் அப்படி எடுப்போம், ரெஸ்ட்டே இருக்காது எங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் வலை விட்டு எல்லாம் பிடிச்சிட்டாங்க இந்த ஏரியில். அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே போல் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த மீன் மாட்டி வந்தது எப்படி வந்ததுன்னு மட்டும் பாருங்கள். பக்கத்தில் வந்துருச்சு, பையன் காமிப்போம் பாருங்கள். அதாவது பால் செட்டில் வந்து மாட்டுறது வந்து நம்ம வழக்கமாக மாட்டுற மாதிரியே வரல. எப்படி சொல்கிறேன்னா, சைடில் வந்து தோலில் வந்து மாட்டிட்டு வந்துச்சு. எங்களுக்கே ஒரு ஆச்சரியம், என்னடா இது இப்படி வந்துருக்குதுன்னு. பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல வேளை அந்த மீன் ஒரு 1 kg வரும். இந்த 1 kg மீனை எப்படியோ இழுத்து டைட்டாக இருந்துச்சு. அப்பயே எனக்கு ஒரு யோசனை, ஏதோ சிக்கிக்கிட்டு இருக்கோம் பால் செட்டு தான், அதனால தானே டைட்டாக இருக்குது பார்த்துட்டு இருந்தோம். பார்த்தா வரும் பாருங்கள், அது சைடில் ஊக்காகி ஸ்கின்னில் இதுவாகிடுச்சு. அவன் ஓடி போய் டக்குன்னு அடிச்சிட்டான். நானும் போட சொன்னேன், டக்குன்னு போய் தூக்கிட்டான். பார்த்தீங்கன்னா காமிப்போம் பாருங்கள். உங்களுக்கு இதுமாரி பால் செட்டில் இதுமாதிரி சைடில் ஊக்காகி வந்துட்டுனா கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது எதனால் ஆகுது அப்படின்றதுனாலையும் சொல்லுங்கள், எனக்கு தெரியல. இது சைடு ஊக்காயிருக்குமா இல்லை மாவு சாப்பிட்டு ஃபீட் பண்ணிட்டு சாப்பிட்டு போகும்போது எதனா ஊக்காயிருக்குமா இல்லை எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு தெரியல விஷயமா. பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோ 1.25 கிலோ வரும் சைஸு. மீன் அடிச்சுட்டு தூக்கி போட்டோம். பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு சிக்கன் பையில் உள்ளே போட்டு எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு மீன் ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு டக்குன்னு. பார்த்தீங்கன்னா அதே இடத்துல ஒரு பையன், அவனும் நம்ம கூட வந்த பையன் தான், சந்தோஷ். அவன் அதே இடத்துல இன்னொரு போடுறா, எடுக்க வாய்ப்பு இருக்குதான்னு சொல்கிறதுக்குள்ளேயே இன்னொன்று போட்டான் அவன், நான் சொல்கிறதுக்குள்ளேயே. பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து எங்களுக்கு டைமே இல்லை எங்களுக்கு. ரீலில் ஒரு மாட்டுச்சு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஃபைட்டு தான், ஏன்னா கொஞ்சம் இது ஆழம், இது மேலே வரும்போது தான் ஃபைட்டு. மற்றபடி நார்மல் ஃபைட்டு தான் போட்டுச்சு. இது ரொம்ப டஃப்பாலாம் இல்லை. ஏன்னா நம்ம பால் செட்டு கை தூண்டியில் கையில் வச்சுருக்கும் போது ஃபைட் பண்ணிச்சுன்னா அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ரீலில் மாட்டிச்சு, ராடன் ரீலில் மாட்டிச்சு அப்படின்னா அது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். என்ஜாய்மெண்ட் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக. இது ஒரு 1.5 கிலோ சைஸ் இருக்கும். ரோவுக்கு தான் ஆச்சிச்சு. இதுக்கு மேலே நீங்கள் வீடியோ பாருங்கள், ஓன் ஒரிஜினல் சவுண்ட்லேயே போடுறேன். என்னடா நனைஞ்சிருக்குதுலாம் பார்க்காதீங்க பேண்ட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு வந்து ஒரு தொட அளவுக்கு தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை தாண்டி ஒரு கிணறு தாண்டி தான் வந்து இந்த ஸ்பாட்டுக்கு வந்து உக்காந்துட்ருக்குறோம். நான் இன்னும் அடுத்த வீடியோவில் இந்த ஸ்பாட்டை ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன். உங்களுக்கு ஸ்பாட்டு வேணும்னா பக்கத்தில் இந்த நியர்பை யாருனா இருந்தீங்கன்னா வந்து வேணால் ஃப்ரீயாக தான் இருக்குது இடம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துல ஏழைலாம் எதுவுமே இல்லை. இந்த ஏரியில் யார் வேணாலும் வந்து மீன் பிடிச்சிக்கலாம். என்ன ஒன்று, ஆனால் ஒரு 1 ஹவருக்கு 1 ஹவரு அந்த மாதிரி தான் எடுக்கும். டக்குன்னு சொல்கிற மாதிரிலாம் எடுக்காது. யூடியூபர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்தாங்க, பார்த்தாங்க, பிடிச்சாங்க, போட்டிருப்பாங்க, நிறைய பார்த்துருப்பீங்க. இதுவும் ஒரு நல்ல சைஸ் தாங்க. என்ன பண்ணிச்சுன்னா லைன் போய் சிக்கல் பண்ணிடுச்சு. அது ஏன்னா வாட்டர் கேனே வேணாடான்னு சொல்லிட்டு தூக்கி கழட்டுறான்றான். அதை கழட்ட புரியாமல் அவனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டான். இதுதான் லாஸ்ட்டு மீன். இந்த மீனை ஏற்றணும். இன்னொரு ட்விஸ்ட்டு ஒன்று இருக்குது பாருங்கள் இதுலேயே. இந்த மீன் ஏற்றிட்டு இருக்கும்போது இன்னொரு மீன் சைடில் அவன் போட்டான் பார்த்தீங்களா, ஒரு சின்ன பையன் சந்தோஷம்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, அவன் வந்துடுவான். அவனும் ஒரு மீன் ஏற்றிட்டு வருவான், நானும் ஒரு மீன் ஏற்றிட்டு வருவோம். ஒரே டைமிங்கில் ஒரே
இதுவில் அடிச்சிச்சு. நானும் ஏற்றேன், அவனும் ஏற்ற கரெக்டாக இருந்துச்சு. ஒரே சைஸ் மீன் 2 பேரும் ஒரே டைமிங்கில் ஏற்றணும். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.